நீவா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் தொடர்ந்து எலெக்ஷன் டேட்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எல்லா கட்சியும் கூட்டணி பேச்சுவார்த்தை, எந்த தொகுதியில் யார் நிற்க போகிறோம், எல்லா பேச்சுவார்த்தையும் நடந்துகிட்டு இருக்குது. இந்த சூழலில் ரொம்ப முக்கியமாக தேர்தல் சமயத்தில் கவனிக்கப்படக்கூடியது என்னென்னா தேர்தல் அறிக்கை அப்படின்றது. முன்னாடி மாதிரி இல்லாமல் இப்போ நிறைய இளைஞர்களாக இருக்கட்டும், பல்வேறு சமூக அமைப்புகள் எல்லாருமே சேர்ந்து அவங்களுடைய துறைகளில் இந்தந்த மாற்றங்கள்லாம் வரணும் அல்லது இந்தந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தேர்தல் அறிக்கைகள் தயாரித்து எல்லா கட்சிகள்கிட்டையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் நம்ம கண்ணில் பட்டது சமீபத்தில் வெளியிடப்பட்ட சுற்றுச்சூழல் சார்ந்த தேர்தல் அறிக்கை. இது பூவுலகின் நண்பர்கள் வெளியிட்டிருந்தாங்க. நமக்கு ஏற்கனவே தெரியும், பூவுலகின் நண்பர்கள் தொடர்ந்து சூழலுக்கு எதிரான நடக்கக்கூடிய அநீதிகள் அல்லது சட்டங்கள் இதை பற்றிலாம் தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதற்கு எதிராக போராடுறது இல்லை மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரியான நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க சார்பாக இந்த சுற்றுச்சூழல் தேர்தல் அறிக்கையானது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. எல்லா கட்சிகளுக்குமே அதை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நம்ம இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கூட இன்னும் 2 பேர் இருக்காங்க. 2 பேருமே பூவுலக நண்பர்கள் இயக்கத்திலேருந்து வந்திருக்காங்க. ஒருத்தவங்க வெற்றி செல்வன் வழக்கறிஞர், நிகழ் ரிசர்ச் ஸ்காலராக இருக்காங்க. அவங்களோட நம்ம நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். இப்போ முதல்ல சுற்றுச்சூழல் அப்படின்ற விட நிறைய நம்ம கேள்விப்படுற வார்த்தை கிளைமேட் சேஞ்ச் தான். என்னதான் ஒரு பெரிய என்னாச்சி அதெல்லாம் பொய், நீங்கள்லாம் பொய் சொல்கிறீங்க, நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் இங்கே நம்ம கண்கூட அதெல்லாம் பார்க்குறோம். வெப்பம் நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போகுது. அப்படின்னா முதல்ல இந்த கிளைமேட் சேஞ்சுனா என்ன, அதை பற்றி ஒரு புரிதல் தேவைப்படுது. ஒன்றும் இல்லை, இப்போ நமக்கு இப்போ வெயில் இருக்கு இல்லையா, இந்த மார்ச் வெயில் நமக்கு வழக்கமாக பார்த்தீங்கன்னா மே ஜூன்ல தான் ரொம்ப அதிகம் வெயில் அப்படிதான் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா. ஆனால் உங்களுக்கு மார்ச்சே இவ்வளோ இருக்கு, ஏன் ஈவன் பிப்ரவரி மாதமே அதிகமான வெயில் நாம் பார்க்குறோம். அப்போ என்னன்னா வெயிலினுடைய தன்மை அதிகமாயிருக்கு, ரொம்ப வெப்பத்தோட தன்மை அதிகமாயிருக்கு. நம்ம அனுபவ ரீதியாக பார்த்துருக்கோம். அதே போல கடந்த டிசம்பர் எடுத்துக்கோம், குளிருமே நமக்கு பயங்கரமா இருந்துச்சு. அதே மாதிரி தான் நமக்கு மழை நமக்கு முன்னாடி மான்சூன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாசம் நமக்கு நிறுத்தி நிதானமா பெய்யும். அப்படிதான் இருந்துச்சு ஒரு பொதுவான ஒரு மழை காலம். அப்படின்னா நம்ம விவசாயிகள் அப்படிதான் எதிர்பார்ப்பாங்க. சரி, நடவு செய்வதற்கு முன்னாடி கொஞ்சமா மழை பெய்யும், அதுக்கப்புறம் நம்ம நடவு செய்வோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் வளருக்கான மழை தேவை, அதுக்கப்புறம் பயிர் அறுவடை. அப்படிதான் இந்த சீசனல் நம்ம கணிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது மாறி இருக்கு. அப்போ மழையினுடைய தன்மை மாறி இருக்கு, வெயிலுடைய தன்மை மாறி இருக்கு, குளிரினுடைய தன்மை மாறி இருக்கு, கூடுதலா அதிகமான புயல்களை நம்ம பார்க்கிறோம். அப்போ கிளைமேட் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் பார்த்துட்டு. அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கும் போது விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பூமியினுடைய சராசரி வெப்பம் உயர்ந்துட்டு இருக்கு. இதை குளோபல் வார்மிங் சொல்லிட்டு இருக்காங்க. அதிகப்படியான ஃபாசில் ஃபியூயல், நிலத்தடி சார்ந்து இருக்கக்கூடிய நிலக்கரியாக இருக்கட்டும், பெட்ரோல் எரிப்பதனால, மனித சமூகம் எரிப்பதனால அதனுடைய பை ப்ராடக்டா கார்பன் டை ஆக்சைடு வருது. அது பூமியை சுத்தி ஒரு படலமா சேர்ந்துக்குது. அதனுடைய அளவு அதிகரிச்சுட்டே போகுது, திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ மோர் நம்பர் ஆஃப் ஹீட் உள்ள ட்ராப் ஆகுது. இதை குளோபல் வார்மிங் சொல்றாங்க. இந்த குளோபல் வார்மிங் என்ன பண்ணுதுன்னா, இயல்பாக இருக்கக்கூடிய சூழல் அதனுடைய தன்மையை எக்ஸ்டென்டிக்கா மாற்றுது. சாதாரணமா குளிர் இருந்துச்சுன்னா அதிகமா குளிராகும், வெயில இன்னும் அதிகமான வெயிலாகும், மழையை இன்னும் பயங்கர அதிகமாகும். ஸோ இது கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது பூமி சூடாகி கொண்டு இருப்பதனால் ஏற்படுகின்ற ஒரு பக்க விளைவு. தொடர்ந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இதை ஏத்துக்கிறாதவங்க எல்லாம் இல்ல, இது ஒவ்வொரு பீரியடு வழக்கமா நடக்கிற விஷயம் தான், இதையா நீங்க எவ்வளவு பெருசா பேசுறீங்க அப்படிலாம் சொல்றாங்கல்ல. எனக்கு தெரிஞ்சு அது அப்படி சொல்ல தெரியாது. அதிபர் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு, அப்புறம் நம்ம மோடிஜி அவங்க சொல்லியிருக்காங்க. அதிபர் ட்ரம்ப் அவர் சொல்லக்கூடியது என்னன்னா, இது ஹாக்ஸ் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு ஏமாத்து வேலை அப்படின்னா, அது ரொம்ப ஒரு அன்சைன்டிபிக்கான விஷயம். அது நிறைய பேர் கண்டிச்சிருக்காங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் தொடர்ச்சி அதுக்கு எதிர்ப்பு பதிச்சிருக்காங்க. உலகங்களும் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் இந்த கருத்து ரொம்ப தவறானது, ரொம்ப மோசமானது. ஏன்னா இந்த பிரசிடென்ட் தான் ஃபர்ஸ்ட் கிளைமேட் சேஞ்சை டினை பண்ணார். இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா பிரசிடென்ட்ஸுமே கிளைமேட் சேஞ்ச் ஏத்துக்கிட்டவங்களா தான் இருக்காங்க. அப்போ நீங்க ட்ரம்ப் யூனிக்கா தான் நீங்க பார்க்கணும். அவரு நிறைய விஷயங்கள் இப்படிதான் சொல்றாரு. அவரு கிரீன்லாந்து நான் எடுத்துக்க போறேன் அப்படிங்கிறாரு, லாட்டின் அமெரிக்காலாம் எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறாரு, நான் நினைச்சா எங்க யாரை வேணா இது பண்ணுவேன் மாத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அவர் தடாலிலான்னு பேசக்கூடிய ஒரு நபராக தான் இருக்கின்றார். ஸோ அவருடைய கருத்தை அமெரிக்கன் பிரசிடென்ட்டே அப்படி சொல்றாரு அப்படிங்கறதை தாண்டி அது ட்ரம்ப் சொல்றாரு அப்படிதான் நாம இருக்கோம். அதே போலதான் இந்தியா இருக்கக்கூடிய நம்ம மோடி அவருக்கு பேசும்போது கிளைமேட் இஸ் நாட் சேஞ்சிங், வி ஆர் சேஞ்சிங் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. ஸோ இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா சயின்ஸ் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான். ஆனா இன்னைக்கு அறிவியல் ரீதியாக இது நிரூபிக்கப்பட்ட ஒரு இதா இருக்கு. ஐக்கிய நாடுகள் சபையின் கீழாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்காங்க, IPCC, இன்டர் கவர்மெண்ட் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச். உலகங்களே இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அவங்க நிறைய ஆய்வறிக்கை தராங்க. அவங்க தந்திருக்கக்கூடிய கடைசி 2 ஆய்வறிக்கைகள் சொல்லியிருக்காங்க, மறுதளிக்க முடியாத அளவில் நமக்கு இன்னைக்கு அறிவியல் ரீதியாக இருக்கக்கூடிய ஆய்வுகள் கிடைச்சிருக்கு. அதன் அடிப்படையில இருந்து இது ஹியூமன் இன்டியூஸ்ட் கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்லலாம். மனித சமூகத்தினுடைய செயல்பாட்டின் காரணமாக நிகழ்ந்து வருகின்ற
புவி வெப்பமயமாதல் அதன் காரணமாக நேரக்கூடிய காலநிலை மாற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்கள மீறி இவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் நம்ம முக்கியம் தர தேவையில்லை அப்படிதான் நான் அரசாங்கங்கள் இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற சமயத்துல தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறோம். நீங்க இந்த தேர்தல் அறிக்கை இப்படி ஒன்று தயார் செய்யணுன்ற ஐடியா எப்படி வந்தது? இதை எந்தெந்த கட்சிகளுக்கெல்லாம் கொடுத்துருக்குறோம்? இல்ல அதாவது என்னன்னா தேர்தல் அறிக்கை வந்துட்டு ரொம்ப காலமே நிறைய பேர் நம்ம செஞ்சுட்டு இருக்கதான். நமக்கு ஐடியலான டெமோக்ராட்டிக்கான ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? அதாவது என்னன்னா ஒரு டெமோக்ரஸியை பொறுத்த வரைக்கும் அடிப்படையான விஷயம் வந்து டயலாக் தான். நம்ம வந்து தொடர்ச்சியாக உரையாட வேண்டிய ஒரு தேவை. அது மேலிருந்து கீழே இருக்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடாது. எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணணும். அதாவது பார்ட்டிசிபேட்டிவ் டெமோக்ரஸி அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ பார்ட்டிசிபேட்டிவ் டெமோக்ரஸி சொல்லி அது எல்லாருக்குமே ஒரு கருத்து இருக்கு. நீங்க தமிழ்நாட்டில் வந்துட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு கருத்து இருக்கும். அதுதான் நீங்க சோஷியல் மீடியால வந்து பார்க்கலாம். நீ யார்கிட்ட போய் என்ன கேட்டாலும் எந்த விஷயத்துக்கு அவங்களுக்கு கருத்து இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு இன்ஃபார்ம்டு சிட்டிசனா தான் நம்ம வந்து இருக்கோம். அப்போ அந்த வகையில் இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கின்றது. அப்போ கவர்மெண்ட் தரக்கூடிய ஒரு பாலிசியில வந்து எல்லாருக்குமே ஒரு கருத்து அப்படின்னு. அப்போ இது சரியானதா இல்லையா அப்படின்னு ஒரு கலெக்டிவா ஒரு பப்ளிக் கான்சியஸ் எப்படி கொண்டு வருது அப்படிங்கிற டிஸ்கஷன் பண்ணிங்களா. இது ஒரு நீண்ட காலமா இருக்கக்கூடியதான். நாம தான் இதை முன்னாடி செஞ்சோம் இல்லை, நமக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் இந்த மாதிரி முன்னெடுப்பு செய்திருக்காங்க. அதோட தொடர்ச்சியாக தான். அந்த வகையில சூழல் சார்ந்திருக்கக்கூடிய கோரிக்கைகளின் அடிப்படையில் ஒரு மேனிஃபெஸ்டோ கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயங்களை கடந்த 2-3 எலெக்ஷன் முன்னாடி நாம் வந்து அதை செய்ய ஆரம்பிச்சோம். ஸோ 2010 பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் தொடர்ச்சியாக சூழல் சார்ந்திருக்கக்கூடிய டிபேட் வந்து அதிகமாயிட்டு. ஸோ அந்த ஒரு ப்ராசஸ்ல தான் இப்போ நாம எல்லாமே எதுக்குறோம் இல்லைங்களா? இதெல்லாம் வேண்டாம் சொல்றோம். அப்போ என்னதான் உங்களுக்கு வேணும்னு ஒரு கேள்வி வரும்போது எங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நம்ம கேட்குறோம். எது வந்து ஒரு சஸ்டைனபிளான ஒரு ஆரோக்கியமான சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான இருக்கக்கூடிய ஒரு பாலிசியா இருக்க முடியும். அப்ப அந்த ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படிங்கிற கேள்வி வருது. ஸோ அது அந்த அடிப்படையில இருந்தா இந்த மேனிஃபெஸ்டோ அப்படிங்கிறது நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். அந்த வகையில தான் நம்மளோட மேனிஃபெஸ்டோ வந்து வைக்கிறோம். அதில் சுற்றுச்சூழலை மையமாக வைத்து பொருளாதாரம் அப்படிங்கிறது எப்படி நிர்ணயிக்கப்பட வேண்டும், கவர்னன்ஸ் எப்படி நிர்ணயிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற வாதங்கள் நம்ம முன்வைக்கிறோம். ஏடிஎம்கே டிஎம்கே 2 கட்சிக்குமே நம்ம இப்போ வந்து இதை பார்த்து நம்மளோட மேனிஃபெஸ்டோ கொடுத்துட்டோம். அடுத்து இன்னும் சில கட்சிகளுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ப்ராசஸ்ல பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி 2010 கொடுத்துட்டு இருக்கேன்னு சொல்றீங்கல்ல, 2-3 எலெக்ஷன் நடந்துருச்சு, நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தலாம் சேர்த்து. நம்ம கொடுத்த பரிந்துரைகளை அவங்க ஏத்துக்கிறாங்களா? அவங்களுடைய மேனிஃபெஸ்டோஸ்ல அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்களா? நிறைய பண்ணியிருக்காங்க. குறிப்பா கடந்த தேர்தலில் அசம்பிளி எலெக்ஷன் நம்ம வந்து கொடுத்ததுல வந்து பார்த்தீங்கன்னா காலநிலை மாற்றத்துக்கு முக்கியத்துவமான நிறைய செயல்பாடுகள் கொண்டு வரணும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சோம். அந்த கோரிக்கையை வந்துட்டு திமுக அவங்களோட தேர்தல் அறிக்கையில் ஏற்றுட்டு இருந்தாங்க. வந்துட்டு ஏடிஎம்கேவும் அவங்களுமே ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. டிடிவி தினகரன் அவங்களுடைய இதில் கேரி பண்ணிட்டு இருந்தாங்க. விடுதலை சிறுத்தைகள் அவங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ்ல தான் இருக்காங்க. ஸோ நம்ம வச்ச டிமாண்ட்ஸ் வந்து வேற பார்ட்டிஸ் வந்து இருக்காங்க. அதனுடைய ஒரு செயல்பாட்டு தன்மையில இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்துட்டு கிளைமேட் கவர்னிங் கவுன்சில் உருவாக்கியிருக்காங்க. வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது. தமிழ்நாட்டில் தான் வந்து கிளைமேட் கவர்னிங் கவுன்சில், கிளைமேட் சேஞ்சுக்கான ஒரு கவர்னிங் கவுன்சில்னு உருவாக்கியிருக்காங்க. அதே போல காலநிலை மாற்றத்துக்கான பிரத்யேகமான ஒரு அதிகாரியை நியமிச்சிருக்காங்க. காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்காக முக்கியமான ஸ்கீம்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து என்னன்னா நாம வந்து தேர்தல் அறிக்கையில ஒரு கிளைமேட் சென்ட்ரிக் அப்ரோச் வேணும் எல்லா நடவடிக்கைகளும் அப்படின்னு அவங்க வைத்த ஒரு கோரிக்கை இருந்துச்சு. அது வந்து திமுகவினுடைய அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியிலுமே அது இடம்பெற்றிருந்துச்சு. அது இன்றைக்கு நடைமுறைக்கு வந்திருக்கு. இல்லை, இப்போ நீங்க சொல்றதை வச்சு புரிஞ்சுக்கிறோம்னா அமெரிக்காவோட இந்த விஷயத்துல தமிழ்நாடு வந்து ரொம்ப முற்போக்கா சிந்திச்சு ஒரு ஸ்டெப் அஹெடா இருக்குன்னு சொல்லலாமா? இந்தியாவில் சொல்லலாம், நிச்சயமா சொல்லலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்குமே வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு காலநிலை மாற்றத்துக்கான நிறைய முன்னெடுப்புகள் வந்து செஞ்சிருக்காங்க. இப்போ வந்து என்னன்னா காலநிலை மாற்றம் பத்தி இந்தியாவில் அபிஷியலா இப்போ பேச ஆரம்பிச்சு 1992 பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 1992 நம்ம வந்து கிளைமேட் சேஞ்ச் ஒப்பந்தத்தை இந்தியா கையெழுத்து போட்டுருச்சு. ஆனா அதுக்கான பெரிய நடவடிக்கை மேற்கொண்டாங்கன்னா இல்லை. 2011 ஜெயராம் ரமேஷ் அவர் அமைச்சரா இருக்கும்போது என்னோட மினிஸ்டரா இருக்கும்போது சில முன்னெடுப்பு 2009 அந்த 10 வாக்குல இருந்து பண்ணாங்க. அப்பதான் வந்து என்ன பண்ணாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் அப்படின்னு இருந்தது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் மாத்துறாங்க. காலநிலை மாற்றத்தை ஃபர்ஸ்ட் அப்ப தான் கொண்டு வராங்க. கொண்டு வந்ததோட நேஷனல் கிளைமேட் ஆக்ஷன் பிளான் அப்படிங்கிறது ஒன்று உண்டாகுறாங்க. ஒரு 8 பாலிசி மிஷன்ஸ் அறிவிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அது சென்ட்ரல் கவர்மெண்டா பண்ணது அந்த தான், யூனியன் கவர்மெண்ட் பண்ணது. அதுக்கப்புறம் மாநில அளவில் எடுத்த முக்கியமான முன்னெடுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ திமுக ஆட்சி வந்து பண்ணது. ஸோ வேற எந்த மாநிலத்திலும் பண்ணது. ஸோ இங்கே வந்து ஒரு கிளைமேட் கவர்னிங் கவுன்சில் இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் கிளைமேட் கமிட்டிஸ் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கிளைமேட் மிஷன், வெட்லேண்ட் மிஷன், கிரீன் மிஷன் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. இந்த மிஷன்ஸை நடைமுறைப்படுத்துவதற்காக கிரீன் கம்பெனின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபண்ட் எல்லாமே இது மூலமாக தான் வரும். அப்போ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிறத வந்து உருவாக்கியிருக்காங்க. கிளைமேட் ஸ்டுடியோ வந்து அண்ணா யூனிவர்சிட்டியை சேர்ந்து உருவாக்கியிருக்காங்க. இதுக்கான வந்து ஒரு சயின்டிஃபிக் பாடியுமே வந்துட்டு உருவாக்கியிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் கிளைமேட் ஆக்ஷன் பிளான் ரெடி பண்ணுவதற்கான வேலையிலுமே வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ நிறைய இந்த மாதிரி முன்னெடுப்புகள் செஞ்சிருக்காங்க. ஸோ மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழகம் காலநிலை மாற்றத்திற்கு நிறைய முன்னெடுப்பு செய்து இருக்காங்க. அப்போ முதல்ல ஒரு அரசாங்கம் அப்படின்னா அவங்க தேர்தல் அறிக்கையில பெரும்பாலும் இந்த நலத்திட்ட உதவிகள், வளர்ச்சிக்கான திட்டங்கள், இதெல்லாம் இந்த பில்டிங் கட்ட போறோம்,
இந்த இடத்துல பஸ் ஸ்டாப் கட்ட போகிறோம் அல்லது இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் கொண்டு வரோம், இந்த மாதிரியான வளர்ச்சிகள் அல்லது இலவசங்கள் தான் நிறைய கவனம் பெறுது. அப்போ அதில் நீங்கள் இந்த தேர்தல் அறிக்கையில் முதல் பக்கத்திலே வந்து ஜிடிபி வேணாம், ஜிபிஐயில் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை நீங்கள் அளவிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது ஜிபிஐனா என்ன? இப்போ தான் நிறைய புதுசாக கேள்விப்படுறோம். அப்படின்னா ஜிபிஐனா என்ன? இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன?